விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் ஆணி பிரமோற்சவ விழா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் தேரோட்டத்தினை வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வடம் பிடித்து துவக்கி வைத்ததை அடுத்து அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நீதிமன்ற உத்தரவுப்படி வேலப்பர் கோயில் மலை அடிவாரத்தில் இருக்கும் சமுதாய கூடத்தை அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜெயதேவி தலைமையில் சமுதாய கூடத்தை கையகப்படுத்தி சீல் வைத்தனர். மேலும் இந்த சமுதாய கூடத்தை விரைவில் சேதமடைந்துள்ள இடங்களை சீரமைப்பு செய்து பக்தர்கள் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் அனைத்து வசதிகளும் இருப்பதாக கூறி அடுக்குமாடி கட்டிடத்தை விற்பனை செய்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வெளியேற வழியில்லாமல் அவதியடைந்து வரும் நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கார் ஆட்டோ மீது மோதிய விபத்தில் ஆட்டோ கவிழ்ந்து ஆட்டோவில் இருந்த அரசு பெண் மருத்துவர் மற்றும் ஓட்டுநர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநரை விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் கையில் வெயினுடன் காத்திருப்பு அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை மீட்ட போலீசார் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மணலி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த டாக்ஸியை எடுக்க கூறியதால் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் டாக்ஸி ஓட்டுநருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திடீரென ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் முன்விரோதம் காரணமாக சின்னத்தம்பி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அழகுக்கலை தொழிலாளர் நலச்சங்கம் மற்றும் மருத்துவ சமுதாய பேரவை சார்பாக மாபெரும் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. தினக்கூலிகளாக இருக்கும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி அரசு உதவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குடிநீர் வசதி இல்லை என கூறி நோயாளிகளின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களாக குடிநீர் கிடைக்கவில்லை எனவும் கழிப்பறையில் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நடத்திய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தின் காரணமாக தேனி பெரியகுளம் இடையே கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் SBI வங்கி முற்றுகையிட்டு நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.